நிறைவானது ஒரு குறைவானதெல்லாம் ஒழிந்து என்ன வாக்குறுதி எல்லாமே கேட்கிறேன். கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தெய்வம் என்னுடைய ஆசை, என்னுடைய தரிசனம் எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறோம். ஆண்டவருக்கு என்று ஒரு சேவையா எழுதக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டாக்கி தேவன் கொடுக்கும் போது பயன்படுத்தி சங்கீத தியானத்துக்கு தேவனிடத்துல எதிர்பார்த்து காத்து என்று சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒவ்வொரு சங்கீத தியானத்தையும் நாங்க பேசி சங்கத்துக்குவோம். நாங்க பேசுற வசனத்தை தப்பு எடுத்து அதை 3/4 மணி நேரம் பேசுறதுல ஏன்னா அப்பெல்லாம் வந்து 10 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணிக்கு சங்கீத தியானம்னா 1 மணி நேரம் எல்லா ஜனங்களும் யாரை பார்த்து தெரிவிப்பாங்க சங்கீத தியானம். ஏன்னா அவ்வளவு குறைகளை கண்டுபிடிச்சி நீங்க பார்த்து நான் நினைப்பேன் எவ்வளவு குறை பேசுறது எதுக்காக நம்மளோட சங்கீத தியானம் நம்மள சொல்லாத இருந்தாலும் நல்லா இருக்காங்க. எல்லாரும் யாரும் அது இன்னும் மேலும் மேலும் வைராக்கியமா கர்த்தருடைய வார்த்தையை தேடணும், கர்த்தருடைய சமூகத்தை ஜெபிக்கணும், கர்த்தருடைய சமூகத்தை நிற்கணும், கர்த்தருக்காக எதையாயும் செய்யணுன்ற ஒரு வைராக்கியம் எனக்கு உண்டாக்குறது. இந்த சங்கீதத்தியான தீவானியை சங்கீதம் 34 ரொம்ப அதிகமா பிடிச்ச சங்கீதம் என்னன்னு தெரியாது. ஏன்னா நிறைய பேசக்கூடிய வார்த்தைகள் நிறைய. ஓரளவு தெரிஞ்ச சங்கீதமா இருந்தாலும் நிறைய ராத்திரிகளை செலவழித்திருப்பாங்க, நிறைய நேரங்களை செலவழித்திருப்பாங்க, நிறைய முதல் பைபிளை கொடுத்து படித்திருப்பாங்க. நோக்கமே என்ன தெரியுமா? யாருக்கான ஏன்னா எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கணும் தேவன் தன் வார்த்தையை மகிமைப்படுத்தி எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற வேதம் மகிமைப்படுத்தப்பட்ட வார்த்தை. ஒரு மனுஷனை மகிழ்ச்சிக்குள்ளாக மட்டுமல்ல மகிமைக்குள்ளாக கொடுக்கக்கூடிய வார்த்தை. அப்ப இந்த வார்த்தையை தேடுவதற்கு, இந்த வார்த்தையை தியானிக்கிறதற்கு, இந்த வார்த்தையை ஆவியானுடைய தொடர்போடு பேசுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திறன்களை எந்த பிரசங்கியாலும் எப்பேற்பட்ட சூழல் பார்த்தோம் குறை பேசாம குறையான விமர்சனங்களை கேட்காம யாரும் ஊழியத்து பாதையில வளர்ந்து பார்த்திருக்கிறேன். ஏடி பார்த்த மோகன் பார்த்து பேசுறது பயங்கரமா திட்டுவாரு. அனுப்பிச்சிருப்பாங்க நம்ம திட்டம்னா அடுத்த வாரம் வரவே மாட்டாங்க. அடுத்து முன்னாடி போட்டு வந்து உட்காந்து செத்துட்டாங்க. வராது என்ன பண்ணாது. ஆனா இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்து சிரிச்சு எப்பவுமே தெரியல. ஆரம்ப காலத்துக்கு பயன்படுத்தி பயன்படுத்தாரு. எனக்கு வராம போயிட்டாரு.
வார்த்தையில வளர 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 தேவன் சகலத்தையும் நம்மளை சரிப்படுத்துறாரு. அடுத்த முறை என்ன பண்ணுங்க, கேளுங்க. அதிகமா வசனத்தை பேசியதற்கு சக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாக முழங்கால பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தில் ஒத்துழைங்க. சப்தம் பெரிய காரியங்களை சாப்பிடுங்க. எந்த மனம் ஆண்டவனை பயன்படுத்த, எந்த சூழ்நிலையிலையும் தேவன் ஒரு மனுஷனை பயன்படுத்த ஆபரேஷன் பண்ணி எனக்கு ஒரு தனியா நர்ஸ் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு வயசுல அந்த நர்ஸுக்கு அங்கேயும் சுயசரித்து சொல்றதுக்கு என்ன பண்ண, அது என்கிட்ட கேட்கல. அது போன பேசுறது அவ்வளவு பிரச்சனை அது குடும்பத்துல. அது கூட்டி கட்டுறவா, அப்பா நீங்க கூலி செய்வீங்களா, அதுக்கு எல்லாம் சொல்றாங்க தீர்ப்பு தரிசனம் மாதிரி பார்க்காத எனக்கு வெளிப்பட்டா சொல்லுவோம். நானா சொல்ல மாட்டேன். கட்டுடைய வார்த்தையை நீங்க போகக்குள்ள எங்க இருந்தாலும் வந்து பார்க்கணும். ரெண்டாவது சரியா பேச வாயில எடுத்து அடுத்த 4-5 மணி நேரம் பேசவே முடியாத நிலையில கூட யாரும் பேச நம்ம குறித்த கருத்தா அந்த சந்தர்ப்பம் நம்ம பேச வேண்டிய சந்தர்ப்பம். அவங்க வந்து நம்ம கிட்ட கருத்தல்ல, நம்மளோட கருத்தா பேசல, போட்டு பேசுறாங்க, கேட்குது. போன சூழ்நிலையில யாரால தான் உதவி செய்ய முடியும்? ஆண்டவரால தான் உதவி செய்ய முடியும். ஆண்டவர் என்ன பண்ணுங்க, வேலை தேடு தேடணும். இன்னைக்கு கருத்து சொன்னார் யாரோட ஐக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம அழைச்சாரா? அப்ப இன்னைக்கு எந்த அளவுக்கு நமக்கு ஐக்கியம் ஆண்டவரோடு நம்ம இருக்கிறோம் என்பதுதான் 2 தீமோத்தேயு 3:12 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் இந்த வசனத்தை கொண்டு சிந்திங்க. யாருக்கு அதிகமா கொடுக்கணுமா? என்ன பண்ணா பக்தியா நடக்கலாம். அவபக்தியான ஜனங்களோட கூட இறங்கி நம்ம பார்க்கிற எவ்வளவு ஜனங்கள் நம்மளோட நல்ல நிறைய அவன் செய்யறதெல்லாம் தொடர்ந்து அவன் செய்யறதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கு. அவங்க கேட்கிற குழந்தைங்க கிடைக்குது, அவங்க கேட்ட வருமானங்கள் பெருது. கண்ணு தெரிஞ்சு எத்தனை அநியாயம் பண்ணாலும் நல்ல விவகாரமா தான் இருக்கிறாங்க. ஆனா நான் பயந்து கண்டவருக்கு பயந்து நடக்கிறேன். ஆண்டவர் நேசிக்கிறாரு சொன்னா அன்பு காட்ட நினைக்கிறேன். அன்பு காட்ட நினைச்சா என்ன அவமரியாதை பண்ணுங்க. சொல்லிட்டாங்களே ஆண்டவருக்கு சொன்னாரு என்று சொல்லி அப்படி வார்த்தையில சொல்ல நினைச்சாங்க. அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அசட்டப்படுகிற அவபக்தியா இருக்கிற எப்படியோ தாறுமாறா வாழ நடக்கக்கூடிய வாழ்க்கையை இருக்கிற இவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஆனா தேவ பக்தியா நடக்கணும்ன்ற
மனசு எனக்கு இருக்கு. ஆனா எனக்கு தான் துன்பங்கள் நிறைய. இந்த துன்பங்கள் என்னை எந்த பாதையில் கொண்டு போகுதுன்னா, ஒண்ணு தேவனோடு ஒரு அதிகமான ஒரு நெருக்கமான ஒரு உறவுகளை நடக்கும். தேவனுக்கு நிறைய பேர் என் பின்னால் சொல்லிட்டு வந்தவங்க, சபை ஆரம்பிக்கணும்னு வந்தவங்க, வெளியே காத்திருக்கக்கூடிய நிலையில இருந்தவங்க காலை காணும். ஏன் பிரச்சனை? இரண்டாவது, பக்தி என்ற நிலையில தேவனுக்கு பிரியமாக வாழ நினைக்கிற ஒரு நினைப்பு வரும்போது அனைவருக்கு பிரியமா இருக்காங்க. தேவனை பிரியப்படுத்தும் போது தன் குடும்பத்தை அவங்க பிரியமாக நடத்தக்கூடியவராக இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு துன்பம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்து வந்ததா, தேவனுக்காக பக்தியாக வாழ்ந்ததுனால வந்ததா, இல்லைன்னா நான் தவறு செய்ததுனால என் வாழ்க்கையில் துன்பங்கள் வந்ததா என்பதை நான் சிந்தித்து செயல்படுவேன். ஒரு காரியம் 1 யோவான் 16 அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். சகோதரருக்காக ஜீவனை கொடுத்த கடனாளிகளாக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று பக்தி என்ற நிலையில நம்ம வாழக்கூடியோம்னா உங்களில் ஒருவன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை மன்னித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினார். அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். அவனுடைய தேவ பக்தி யாருடைய தேவ பக்தி வீணா இருக்கும்? நம்ம பக்தி எப்படி இருக்கு? வீணா இருக்க, சரியா இருக்க? கொஞ்சம் யோசனை சொல்லுங்க. அவசரமும் வாசிங்க. பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்கள் விசாரிக்கிறது உலகத்தால் கடைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறது. பிதாவாகிய தேவன் முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் யார் விசாரித்த? பக்தி உள்ளவன் என்ன செய்ய? இந்த அடுத்தவங்க விசாரிக்கிற ஒரு குணாதிசயம் நம்ம சொன்னான். 10 வயசுல அந்த வயசுல கூட இருக்கும்போது 10 வயசுலயே மற்றவங்க விசாரிக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் அவங்ககிட்ட இருந்தது. இன்னைக்கு கர்த்தர் அங்கே ஒரு ஊழியத்தை கொடுத்து ஒரு சபையாக, ஒரு குடும்பமாக, ஒரு தகப்பனுடைய பிள்ளையாக நம்ம ஒன்னா சேர்த்து
வீடாகிய சபைக்குள்ள வர அத்தனை பேரும் நமக்கு பழகினவங்க தான். ஒரு நாள் வரலன்னா ஏன் வரல அந்த விசாரிக்கக்கூடிய நிறைய வந்தவங்க விசாரி பிரச்சனை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். இன்னைக்கு ஒரு பிரச்சனையே சொல்ல நம்ப முடியுமா என்று ஒரு கேள்வி. ஏன் நிறைவேற சொல்ல மாட்டாங்க தெரியுமா? ஏன் நம்ப முடியும்? ஒன்றை சொன்னா ஊருக்கே மக்களுக்கு சில பேர் என்ன ஒன்று சொன்னா எல்லாருக்கும் தெரியும். இவனை வேதனை அதுக்கு பயன்படும். கடன்படாத பாம்பு கடிக்கிற மாதிரி இவன் ஆபத்தான். நீங்க நம்பி என்ன பண்ண முடியல? ஒருவர் பாதத்தை ஒருவர் சுமந்து ஒருவருக்காக ஒருவர் தூக்கமாக ஜெபிக்கணும் என்ற அன்பு ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள் என்ற நிலையில வந்தால்தான், உண்மையான உறவு இருந்தால்தான், உண்மையான அன்பா இருந்தால்தான் அது தேவ பக்தியாக தேவ சமூகத்தை இன்னைக்கு பக்தி என்ற பெயர்ல இருக்கிறத தவிர உண்மையான தேவ பக்தி என்ன பண்ணணும்? பல பிரச்சனைகளுக்கு இதுவும் காரணம். தேவ பக்தியா உண்மை நடந்தாலும் அப்படி சொல்லப்பட்டிருக்க நமக்காக தன் ஜீவனை கொடுத்து தன்னுடைய அன்பை காணும். அப்ப நம்முடைய சகோதரர்களுக்காக நம் அன்பை காண்பிக்கிறதுக்கு ஜீவனை கொடுக்கவும் நம்ம ஆயத்தம் என்ற நிலையில நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். நீ பாருங்க, நம்ம அந்நியரும் பரதேசியமா இருக்கும் போது அக்குவங்களிலும் பாவங்களிலும் மறந்து விடுத்த உங்களை கிறிஸ்து தேடி வந்து நம்ம என்ன பண்ணாரா? அன்பு பாராட்டுறது போல 2:1 நம்ம அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறுத்தவர்களாய் இருக்க 2-3 வருஷம் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்தில் கேட்டபடியாக இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு நாம் எல்லா காலத்திலே மாம்ச இச்சையின்படியே நடந்து மனசும் விதிமுறைகளை செய்து சுபாவத்தினாலே தன் ஜீவனை கொடுத்து இப்ப நாம நம்முடைய சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்கணும்னு சொன்னாரு. மற்றவங்களை நேசித்து அவங்ககிட்ட நமக்காக ஜீவனை விட்டு ஆண்டவரை பற்றி பேச நமக்கு நேரம் இருக்காது. ஆனா யாரை நேசிக்கிறோம்? நம்மளை யாராவது நேசிக்கிறேன்னா நம்மளை தேடி வந்து ஏன் சொல்றதுன்னா யார் அறிஞ்சிருக்க? ஆனா நம்ம யாரை தேடி போறோம்? உண்மையான அன்பு இருந்தா மத்தவங்க மேல நம்ம என்ன பண்ணோம்? தேடி போவோம். அவங்க இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும்? கிறிஸ்துவ நடத்துல வெளிநடத்த முடியும். யாரோ ஒரு தம்பி அவங்க அப்பா உடம்பு முடியாத ஆக்சிடென்ட் ஆன நிலையில ஆண்டவர் சொன்னதுனால அவங்க சபைக்கு போனாங்க, பேசினாங்க. அடுத்த கேப்சர்லாம் ஆண்டவருக்குள்ள வந்தாங்க, ரசிக்கப்பட்டாங்க, அதிகமாக பண்ணாங்க. இன்னைக்கு சங்கீத தியானம் கொடுக்குற அளவுக்கு வந்து நிற்கிற அளவுக்கு கர்த்தர் வச்சிருக்க விசாரிக்கிறேன்.
செய்யணும். ரொம்ப 2,6-8 வருஷம் ஆகும். நன்மைனா நற்றவர்களா இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார், நீதிமானுக்காக ஒருவர் மரிக்கிறது அறிவு, நீதிமானுக்காக ஒருவர் மரிக்கிறது அறிவு, நல்லவனுக்காக ஒரு வேளை ஒருவர் மரிக்க துணிவான், நல்லவனுக்காக ஒரு வேளை ஒருவர் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். எப்போ பாவிகளாய் இருக்கும்போது. ஆனா நாம சொல்லுவோம், வீட்டுல சும்மா இருக்காங்க, காலம் கடைசியா இருக்கு, ஆண்டோட வருது சந்தோஷமா இருக்கு, கவனித்து சபை தேவனுடைய ரகசியம் அந்த ஞானம். சபையை குறித்து நீங்க நிறைய பேருக்கு வெளிப்பாடு கிடையாது. அப்போ சபை இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படும் சபைதான். பழைய ஏற்பாடுல இருக்கிறவங்க இந்த ரகசியத்தை சொல்லவில்லை. புதிய ஏற்பாடுல இருக்கிறவங்க ரத்தத்தினால சபையை சம்பாதித்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்பத்துல 20-28 சொல்லப்பட்டிருக்கு. புதிய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபை. அப்ப இந்த ரத்தத்தினால உன்னை மீட்டெடுக்கப்பட்டு பாவங்களை கழுவி உன்னை சபையாக ஒரு குடும்பமாக நிலைநிறுத்தி வெற்றிய அந்த வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக அபிஷேகம் என்ற முத்திரையை பரிசுத்த ஆவியானவர் மூலமா கொடுக்கப்பட்டது. நீ ரட்சிக்கப்பட்டவன், மீட்டெடுக்கப்பட்டவன் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் எங்க வைக்கிறேன், சபையில வைக்கிறேன். அப்ப சபையில இருக்கிற இவங்க அன்யோன்யத்துல இருக்கணும், ஒருமனவுக்கு கூடி இருக்கணும், ஜபத்துல இருக்கணும். இவங்க என்ன பண்ணணும், அப்ப பிற்பத்தில் அதுதான் ஒரு ஒழுங்குமுறையை வச்சு அதை ஆண்டவர் ஒருவர் பார்த்து ஒருவர் மொத்தத்தினாக ஒருத்தர் ஜெபிக்கணும். நமக்கு தான் சபையில முதல் பார்க்கிற காரணம் என்ன பண்ணாங்க, ஜெபிக்கிறாங்களா, ஆண்டவர் ஜெபிக்கிறாங்களா, உட்காந்து கதை பேசுறாங்களா, யாரெல்லாம் ஏதோ ஒரு மூலிகை ஏதோ ஒரு சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் முன்ன செய்து அந்த மேல வருது என்ன பண்ணணும், ஏதோ டாக்டர் வருவாங்க, ஏதோ பிரச்சனைகள் வருவாங்க, ஏதோ தேவைகள் வருவாங்க. ஆனா அவங்களை ஜெபிக்கிறதுக்காக தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற சிறுமையும் தயமும் அதான் பெரிய. அப்போ எவத்தை கேட்கிறதுக்காக தன் வீடாகிய சபையில தேவன் இருக்கும் போது மற்றவர்களுக்காக புலம்புகிற, மற்றவங்களை பாடம் எடுக்கிற, மற்றவர்களுக்காக ஆளுநராக இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிற தன்னுடைய குமாரனுடைய அன்பை உங்களை பார்க்கும் போது தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். நம்ம யாரும் தெரிகிறது இல்லை. கொஞ்சம் பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றது, சபையில இருக்கிற ஆளுங்களுக்கே தெரிகிறது. பாவத்தில் வாழ்க்கைக்கு என்ன பண்ண போறாங்க. ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு கருவாங்க, ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் 4 திசையில போகுது. இன்னைக்கு குடும்பத்துல ஒன்றிணைக்க முடியல, குடும்பம் இன்னைக்கு தாழ்மாறா நடக்குது. இன்னைக்கு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறதுக்கு இன்னைக்கு தனிப்பட்ட மனுஷனாக முடியல, ஒரு குடும்பமாக ஒரு சபையாக சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கும் இன்னைக்கு ஜனங்கள் குறைபடுகிறது. அந்த பாவிகளாக இருக்கும்போது தன் ஜீவனை கொடுத்ததுனால தன்னுடைய அன்பை அவர் விளங்க பண்ணினார். அப்ப அந்த அன்பு கொடுக்கப்பட வேண்டுமான ஆத்மா பாரம், ஆத்மா பாடுதலை பட வேண்டும். யாருக்காக இந்த வேலைதான் இன்னைக்கு உபவாசம். எதற்காக உபவாசம்? இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கப்படும். ஆத்மா பாரப்படுதா, ஆத்மா பாவிகளுக்காக பாரப்படுதா, அடுத்த பிரச்சனையா பார்த்துதா, கர்த்தர் எப்படியாக நினைக்கும் குடும்பமா நினைச்சு கதறக்கூடிய ஒரு கதறல் ஆத்மால இருக்கா? அந்த பாடுகளை குமாரனுக்குள் தேவன் வைத்தார். உனக்குள்ள அப்பேற்பட்ட பாடுகள் பாரதனை இருக்குமானால் குமாரனாக குமார்த்தியாக ஏற்றுக்கொண்டு ஜபங்களுக்கு வெளியர்த்தமான
பலனை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணல என்ன பண்ணல கலைஞர் 1:4 அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபலத்தில் இருந்து விடுவிக்கும்படி அவர் இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபலத்தில் இருந்து மீட்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அவருடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை ஒப்புக் கொடுத்தார். ஏன் ஆண்டவர் பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது? எதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட பிதாவின் சித்தம் என்ன? யாருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார்? அப்ப உண்மையை என்னையும் அனுப்புறது பூமியில் அனுப்புற நோக்கம் என்ன? கிறிஸ்து என்றால் அனுப்பப்பட்டவர். அவர் எதற்காக அனுப்பப்பட்டாரோ அந்த காரியத்தை செய்வதற்கு எல்லாம் முடித்து வச்சு மீண்டும் வரப்போகிறார். சபையை எடுத்துக்கொள்வதற்காக வரப்போகிறார். ஆனா இன்னும் இந்த பூமியில அனுப்பி வச்சிருக்கு. எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பாடு, எவ்வளவு துன்பங்கள், எத்தனை தேவை, எவ்வளவு பலவீனங்கள், எத்தனை பரியாசங்கள், அதன் மத்தியில கர்த்தரும் பக்கத்துல இருந்து உன்னை நடத்த நிலையிலே மற்றவனுக்காக பாடுபடுத்தி ஜெபிக்கணும்ன்ற ஒரு சாதத்தை கர்த்தர் யாருக்கு இருக்காரு? இல்லையா? அல்லேலூயா. அப்ப ஏன் மற்றவங்க விடுவிக்கப்படணும் என்ற அந்த பாரம் பாரம் உள்ளவன் வீட்டையே அடக்கப்படுத்த மாட்டான். பல பிரச்சனைகள் தன்னை சிறையில் வச்சுக்க மாட்டான். அவன் எங்க ஓடி வருவான் தெரியுமா? தேவனுடைய வீடாகிய சபையை தேடி ஓடி வருவான். அவன் யாரு வராங்க யாரு வந்தாதான் பார்க்க மாட்டான். ஆனா எல்லாருக்காகவும் தேவ சமூகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா பாரம் ஒரு மனிதனுடைய ஜபத்தை கேட்டு ஒரு தேசத்திலே எழுப்பதை உண்டாக்கின தேவன். நம்முடைய பாரம் நீங்க ஆத்ம வியாக்குலங்களை பார்த்தாச்சு. இந்த பக்கம் திருட இந்த பக்கம் திருட நடுவில் நிக்க வச்சு கிட்ட பேசி பரியாசம் பண்றாங்க. அப்ப கூட ஆத்ம வியாக்குலம் அடைஞ்சாலாம். பாவம் செய்த ஜனங்களுக்காக பரிதாபங்களுக்கு ஜெபம் பண்ணாரு. அறியாமல் செய்கிறார்கள் தாவே இவர்கள் என்ன பண்ணுங்க என்ன பண்ணுங்க அந்த பாவம் ஒரு ஒருவனும் விசாரத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிற நரகத்திற்கு போய்விடக்கூடாது. மரணத்தில் துறந்த தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இப்படிதான் இருக்கணும், இதெல்லாம் திறக்கணும், இதெல்லாம் நீ வாழணும். இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில தான் ஊழியம் பண்ணணும் எனும் போது அதற்கு எதிராக ஒரு வாக்கு கூட பேசாம எல்லாவற்றையும் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து இந்த பொருளாதார பிரபலத்திற்கு ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு ஜீவனை கொடுத்து அவருக்கு அந்த வெளிப்படுத்திட்டாங்க. நீங்க நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாரா இருக்கிறோம்? கொஞ்சம் பாவம் செய்யற ஆளுங்க கிட்டே போக மாட்டேன். ஏன்னா ஐயோ ரொம்ப மோசமான நாம ரொம்ப நல்லவங்களா இருந்தாலும் சொல்ல முடியாது. பல நிலைகளை நான் யோசிப்பேன். ஆனா ஒண்ணு மட்டும் நான் யோசிக்கிறேன். வாழ்க்கை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. நீ விதைத்திருக்கிற ஒவ்வொரு விளைய ஆரம்பிக்குது. வயது முதிர்ந்த நாட்கள் அது அறுவடை நாட்களாக மாறிடும். நீங்க எதை நம்ம அறுக்க போகிறோம் என்பதை குறித்து ஜாக்கிரதையா இரு வயதுல இருக்கும் பெற்றோரை கனப்படுத்தி வாழ்நாட்டு நல்ல நிலையில வைக்கணும். தீர்க்காயுசா இருக்கணும். பெற்றவங்க என்ன பண்ணு, உன் பிள்ளைகளை அந்த வழியில நடத்து. அவங்க எதிர்காலத்தில் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும்
அவருடைய தன்மையின் சொந்தமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் சர்வலத்தையும் வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். கொண்டாத இந்த உலகத்திலிருந்து இருந்தோம் சாத்தானுடைய பிடியிலிருந்து நம்ம விடுவிக்கும்படி இயேசு தாங்கிய பாடுகளுக்கு கொடுக்கும். உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நிறைத்து அபிஷேகத்தை தருபடி மரணத்திற்குள்ளாக கடந்து சென்றார். மரணத்தின் அதிபதியாகிய பிசாசு தன்னுடைய மரணத்தினால் முறியடிக்க மரணத்தின் கசப்பை ருசி பார்த்தார். கிறிஸ்துவின் பாடுகளின் ஐக்கியம் கொள்ளும்படி உங்களுக்கு நொறுந்த இருதயமும் ஆத்ம பாரத்தை கண்டறிந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க கேட்கணும், நொறுந்த ஆவி வேணும், எனக்கு மத்தாட்டின் ஆவி வேணும், எனக்கு கண்ணீரின் ஆவி வேணும் என்ற ஒரு சாதனை நம்ம வருது. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு விசுவாசியா நான் வளர்ந்த நேரத்துல ஒரு காரியத்தை எனக்கு ஞாபகம் நினைப்போட்டு கிறிஸ்தவ மலைக்கு முதல்ல வந்து வரைமலை தான். அது சொன்னா நாங்க ரொம்ப தலையாயிட்டு போது அதிகமாயிட்டு கிறிஸ்தவ மலைக்கு போறோம். அப்போ நான் எந்த சபையில ஒரு போஸ்டார் வந்து விரிவாளா இருந்தேன். அந்த போஸ்டார் என்ன பண்ணது என்ன சொல்லுங்க வாங்க நாம போயிட்டு கிறிஸ்தவ மலைக்கு பஸ்ஸில் கூட காசு கஷ்டமான நான் பார்க்கிறேன் வாங்க பண்ணாரு. காலையில போனோம், மத்தியானம் வந்து திரும்பி மலையில இருந்து கீழே இறங்கி வந்தோம். எனக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி சொல்ல நீங்க வீட்டுக்கு போங்க, நான் என்ன செய்வேன் அழுது செய்வேன். எவ்வளவு காலத்துக்காக ஜெபம் பண்ணோம். ஒரு கண்ணீர் கூட கண்ணு வருது. அழுது ஜெபம் பண்ண இப்ப அழுத நமக்கு வருது. உலகத்தான இந்த சினிமா படத்துல படங்கள்லாம் இருக்கு. இந்த தேட்டத்துல இந்த பாசம் நல்லா இருக்கு. அந்த நல்ல தங்க படங்கள்லாம் போட்டாங்க. சந்தோஷமா டிக்கெட் வாங்க அடிச்சு பிடிச்சி வாங்கி வந்து உட்காருவாங்க. ஆனா படம் முடிஞ்சு போக அழுது 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 என்ன பண்ண ஏன் அழுதாங்க? அந்த கதையோடு கூட அவங்க இறக்குனாங்க. அந்த கஷ்டம், அந்த அன்புல வந்த இடையூறு, அதுக்கு தீமை செய்த ஜனங்கள் இதெல்லாம் நெகைன்னு சொல்ல முடியல. அப்ப அந்த பாடுகள் தன்னுடைய வாழ்க்கையின் பாடுகளாக, இந்த வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களாக அவங்க அதை ஏற்றுக்கொண்டதுனால அந்த கதையை பார்த்ததுனால இனிமேல்தான் அதை நடிக்க ஒண்ணு அழுது கொண்டு இல்லை. ஆனா அதை பார்த்து என்ன பண்றாங்கன்னா, நீங்க அடுத்தவன் பாரம், அடுத்தவன் பிரச்சனை எப்பவும் பிரச்சனையா மாறுதோ, எப்பவும் பாரமா மாறுதோ, அப்போ நீ ஜெபிக்கும் போது கண்கள் கண்ணீரால அது நிரப்பப்படும். பாரப்பட்ட ஜெபம், அலங்காரமான வார்த்தைகளை பேசி ஜெபிக்கிற ஜெபம் தான் இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. சில பேர் ஜெபம் பண்ணலாம், வீட்டுக்கு வருவாங்க ஜெபம் பண்றதுக்கு. எங்க வீட்டுக்கு வராங்க முடியிருக்காங்க ஜெபம் பண்றதுக்கு. எனக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு ஜூனி குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணி, ராணி குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணி, எங்க ஜெயசிதி குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணி, தாமரத்துல என் மாமியார் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணி எல்லாத்துக்கும் என்ன பண்ணாங்க. இப்ப யாரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண வந்தாங்க? 1/2 மணி நேரம் எதுக்காக ஜெபம் பண்ணாங்க? இப்ப அவங்க யாரு என்ன பண்ணலையா? அவங்க எனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு வந்து என் தேவை என்ன, எதற்காக அனுப்பினாரு, நான் என்ன செய்யணும், என் குறை என்னவா இருக்கு, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க. ஆண்டவர் சொன்னாரு,
உன் வீட்டுக்கு நான் வரேன், யாபேஸ் வீட்டுக்கு நான் வரேன்னா முதல்ல நான் தேவனுக்கு உட்காருவேன். இந்த குடும்பத்தை நான் சந்திக்க போறேன், இவங்களை பார்க்க போறேன், நீங்க இந்த வீட்டை பார்க்க போறேன், இவங்களை பார்க்க போறேன், நான் என்ன பேசணும் ஆண்டவர் என்ற கேட்பேன். இந்த நேரத்துல உடனடியான பதில் கிடைக்கிறோம். இந்த நேரத்தில் நான் டிராவலிங் இருக்கும்போது எனக்கு வார்த்தைகள் வரும். அப்படி வார்த்தைகள் வரும்போது ஐயோ ரொம்ப நல்லா பழகிற மனிதனாச்சு, நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவனாச்சு அப்படின்னு சொல்லி வசனத்தை வெளியிலே கிடையாது. ரோட்ல தேங்காய் உடைக்கிற மாதிரி வார்த்தையை போட்டு உடைக்கிறது இதுதான் இப்படிதான் இருக்கு. உன்னை இதெல்லாம் சொன்ன ஆண்டவர் யாரா இருந்திருக்க எதுக்கு? ஏன்னா நீ நல்லா இருந்தா ஊழியத்திற்கு ஆசீர்வாதமா இருக்கும், எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். வெளிக்கிட்டு போறதுனால நீயும் ஆசீர்வாதமா வர போறது இல்லை, எனக்கு எந்த விதமான ஆசீர்வாதமாக நீ இருக்க போறது இல்லை. நம்ம ஆண்டவர்களுக்கு சொல்லக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு நம்மகிட்ட கேட்கணும். மக்களுக்காக ஜெபிக்கிறது ஒரு மன்றாட்டின் ஆவி யாருக்கு வேணும்? கண்ணீர் விட்டு அழுது கதறி ஜெபிக்கணும். நெருங்கிட்ட ஆவி நமக்குள்ள இருக்கணும். ஏன்னா எதை புறக்கணிக்க மாட்டார் ஆண்டவர். அந்த நெருங்கிட்ட ஆவி நடிக நிறைய ஜபங்கள் எப்படியா இருக்குன்னா நடிப்பயமா இருக்கு. ஒரு குடும்பம் வரும், ஒருத்தர் பிரச்சனை, ஒருத்தர் கஷ்டம், ஒருத்தர் பலவீனம், ஒருத்தர் வியாதி, அவங்க கத்துவாங்க. கூடி கூடி கெடுக்கணும் வாபம் போட மாட்டாங்க. அவங்க ஒன்ன கூட்டிக்குவாங்க. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால எங்க கூடி இருக்கிறார்கள் அவங்க நடுவில் நான் இருக்கிறேன் சொன்னார். 2 பேர் ஒருமுகப்பட்டு ஜெபத்தில் நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப 2 பேருக்கு ஒருமனமா ஜெபிக்கும் போது ஜெபம் கேட்கப்படும் என்ற நிச்சயம் வரும்போது 2 பேரோ 3 பேரோ கூடி 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 அடுத்தவர்களுடைய பிரச்சனைக்காக ஜெபித்து அடுத்தவங்களுக்கு அவங்க ஆசீர்வாதமாக மாறுவாங்க. அதற்கு வாழ வேண்டும். அவங்க என்ன நினைக்கிறாங்க சொல்லுவாங்க. எவ்வளவு ஓடி 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 வச்ச ஒருவரை ஆண்டவருக்கு கேட்கவே கேட்டாரு. பணவனுக்கு யாருக்கு வேணும் கேட்டாரு. வடிச்சு சொன்னான், நீ எனக்காக ஓட்டு சொன்னான், நீ ராத்திரி பகலும் பாடாம எனக்கு ஊழி செய்து உண்மைதான், ஆனா பணவனுக்கு யாருக்கு வேணும் கேட்டாரு. சில நேரங்களில் இவங்க இருக்கிறாங்களே இப்படி பார்த்துட்டாங்களே சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாரு, இவர்களை நீ பார்க்கிறதுக்கு முன்னதாகவே உன்னை என்னுடைய ஊழியத்திற்காக நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அவங்க இன்னைக்கு பார்த்தாங்க, இன்னைக்கு சபைக்கு வந்தாங்க, இன்னைக்கு ஊழியத்துல அவங்க இறந்தாங்க. ஆனா இவங்களை பார்க்கறதுக்கு முன்னதாகவே நான் உன்னை யாரா வச்சிருக்கிறேன். அப்ப நீ பார்க்க வேண்டியது இவர்களை அல்ல, நீ எஜமானமாகி என்னதான் நீ பார்க்கணும் என்று சொல்லுவோம். மன்னிக்க முடியாத மனுஷனை குறித்து என்ன பேசுவோம்? பல குறைகளை தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம்? பல குறைகளை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? மன்னிக்க முடியாத ஒரு ஆளை பத்தி என்ன பேசுவோம்? கொஞ்சம் மன்னிக்கிட்டு என்ன பேசுவோம்? அவங்களை பத்தி பேசுறதே நம்ம எடுக்க மாட்டோம். அவங்களை தூக்கி எதாவது பார்த்துக்கோ கட்டி கட்டி போயிட்டே இருக்கும். ஆனா மன்னிக்க முடியாத ஆள் அவங்க பேசுறாங்க, காது கொடுத்து கேட்போம். காது கொடுத்து கேட்கறத எங்க பதிய வைக்கிறோம்? அதுவே 10 பேர் சொல்லிட்டு சொற்களின் விகுதினாலே பாவம் குறித்து போகும் தவிர பாவம் போற வாய்ப்பே கிடையாது. லூக்கா 22:44 வாசிங்க. அவர் மிகவும் வியாக்குலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை பெருந்தொழியாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து
அவன் வேலை ரத்தத்தை பெருந்துடியாய் வந்துதான். ஆனா இன்னைக்கு விஞ்ஞானிகள் டாக்டர் அது வந்து ரத்த நாளங்கள் ரொம்ப பாவப்படியா வெடிக்கிறோம். இது சாத்தியக்கூறுகள் தான், இது கற்பனைகள் கிடையாது. இதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னைக்கு விஞ்ஞானிகள் நம்ம மருத்துவர்களும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் தான். எவ்வளவு பாவப்பட்டிருந்தார், எவ்வளவு வியாபாரப்பட்டிருந்தார், சொல்றாங்க பாரதிக்கு பக்கவாதங்கள் பல நிலைகளில் உறுப்புகள் செயல்பட்டு போனதுக்கு காரணம் தான் அதிக விதமான பாரங்கள், அதிக விதமான அழுத்தங்கள். அப்போ ஒரு இருதயம் அழுத்தப்படும் போது நான் சொன்ன அந்த உணர்ச்சிகள்லாம் போன ஒரு ரசாயனமா மாட்டி என்ன அனுப்புது, ஒரு மருந்து எப்படி ஒரு முன்பது ஒரு மனிதனை விதவிடத்திலிருந்து வரனாக்கி அப்படியே நடக்க முடியாத ஆள் நடக்கிற அளவுக்கு அதை மாற்றி கொண்டு வருதோ அப்படிதான் உணர்ச்சிகள் எல்லாம் மாற்றாங்க. கருவிடப்படுத்துவதோ பலப்படுத்துவதோ நீ சிந்திக்கிற காரியத்துலதான் இருக்கு. அப்ப இன்னைக்கு இந்த பாரதிய பிரச்சனைகள் எல்லாம் அதிகரிக்க பாரம் கொடுப்பது, பாரங்கள் அழுத்தப்படும் போது இந்த ரத்த நாட்கள் வெடிக்கிறது போல ஆட்சி செயல்பட்டு போவதும் கை கால் ஊறி போகிறதும் நடக்கக்கூடிய சம்பவங்களாக சொன்னாரு. சிறைச்சாலை பகுதி எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு. மீண்டும் மாவட்டம் சொல்றேன், சந்தோஷமா இருக்கு. எந்த நிலையில துக்கத்திற்கோ வியாபாரத்திற்கோ வருத்தத்திற்கோ கோபத்திற்கோ இடம் பண்ணாத, இடம் கொடுக்காது. அது உனக்கு பாதிக்கணும், அது உனக்கு பெரிய அழுத்தத்தை கொண்டு வரணும். நீ இதையே சிந்திக்க சிந்திக்க சிந்திக்க, இதையே மனசுல வச்சு 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 யோசிக்க இது உன்னை என்ன பண்ணணும், ஒரு அழுத்தத்துக்குள்ள கொண்டு வந்து உன்னை செயலற்றவனாக மாற்றிவிடும். அதான் ஆண்டவர் சொன்னாரு, உன் பாரத்தை எல்லாத்தையும் மேல வச்சுரு, நான் உன் விசாரிக்கிறவரு, அல்லேலூயா, நான் உன்னோடு கூட இருக்கிறவரு, நான் உன்னை விட்டு விலகாதவரு, உன்னை கைவிடாதவரு. அதனால உன் பாரத்தை என்ன பண்ணிக்க. மற்ற மனுஷனின் சொல்றதை அழுத்தத்துக்கு விடுவான். ஆனா நீ தேவனுக்கு சொல்றத அவர் யாருக்கு அவர் பாரப்படுறாரு. யாருக்காக? தனக்காக பாரப்படுகிறாரா? அவர் எதற்காக வந்தாருன்னு தெரியும். அவர் மரித்ததற்காக வந்தவர், நம்ம வாழ்வதற்காக வந்துதான் இருக்கிறோம். ஆனா யோசிக்கிறது எதற்காக வந்தாரு? பாவிகளுக்காக ஜீவனம் கொடுக்க வந்தாரு, பாவிகளை ரட்சிக்க வந்தாரு. பாவத்தின் அகோரம் அவருக்கு தெரியும், அதனுடைய பாவங்கள் வேதனை அவருக்கு புரியும். அதனால உதாரண புறக்கணிப்புகள் அவருக்கு தெரியும். எல்லாம் தெரியும். அவர் பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமியில வந்தாரு. அத்தனை பேருடைய பாவங்களும் பாவங்களும் நம்ம ஓராள் பாவத்தை நம்மளால உணர முடியல. 40 யோசிக்கிறேன், இந்த வியாதி என்னால ஏற்பட முடியல, இதனுடைய வேதனை என்னால சகிக்க முடியல. அடல் நான் ஜெபம் பண்ணேன், அந்த வயசு பண்ணும்போது ஒரு 3-4 மணி நேரம் யூனிட் பெற்ற யூனிட் வந்த வரி வேதனை தாங்க முடியல. யூனிட் எப்படியாவது போடணும். நான் டாக்டர் கேட்கிறேன், ஏதாவது புதுசாக போடுங்க, ஏதாவது மருந்தாங்க போடுங்க. அவங்க சொன்னாங்க, நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. அப்பா எங்களால் என்ன பண்ண முடியாது, கொஞ்சம் பொறுத்து அதுலதான் போய் ஆகணும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிருந்தேன். ஆண்டவர் ஒரு 4-5 மணி நேரம் எழுதி அந்த யூரின் எனக்கு ரிலீஃப் 2-3 மணி நேரம் கழிச்சு டாக்டர் சந்திச்சாங்க, யூரின் நல்லா போகுது. ஆனா 4 மணி நேரம் யூரின் போவாததுக்கே அந்த வழி தாக்க முடியலையே. உலகத்தாருடைய எல்லாருடைய பாவங்களையும் நோய்களையும் பாவங்களையும் தன்னால சுமந்தார். எத்தனை வேதனைகள் அவர் ஏற்றிருப்பார். அவருடைய நடந்த நாட்கள் எடுத்துக்கொள்ள அளவுக்கு அவர் எவ்வளவு வேதனை பற்றி அவர் ஜெபம் பண்ணி இருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தியானிக்கணும். நம்ம பாரதம் போகும்போது எதை தியானிக்கிறது?
நம்ம பற்றி பேசுறீங்க அந்த கஷ்டத்தை பெருசா நினைக்கிறோம். மற்றவங்க நம்மள போல மனுஷர்களை குறித்து நம்ம நினைக்கிறது கிடையாது. அவங்களுக்காக நம்ம கெட்டிக்கிறது கிடையாது. இந்த பாரம் இல்லை. அப்ப இந்த பாரம் இருந்தா அந்த பாரத்துக்கு சுமந்த இயேசுவோடு கூட நமக்கு ஐக்கியம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கவுண்ட் பாருங்க. இன்னைக்கு சாத்திராக நினைச்ச ராஜ்யத்திலே அக்கினி ஊராக நடந்து போக வேண்டியதா இருந்தது. 3 வேளைகள் ஜெபம் பண்ண தானியேல் சிட்டி கட்டியில போடப்பட வேண்டியதா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு பக்தன் 9 வருட காலத்தில் படாத பாடுபட வேண்டியதா இருந்தது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு 3 சொல்றார், நீ படக்கூடிய பாடுகள் வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நன்மையாக செய்கிறார். ரோமர் 8:20 சொல்லப்பட்டிருக்க வார்த்தையோடு கூட நான் பார்த்தேன். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப எது நடந்தாலும் சகலம் என்ன பண்றாரு? தீமையை நன்மையாய் முடிய பண்ணுவார் என்று சொல்லி ஆதியாகமம் 50:20 எழுதப்பட்டது. தீமையை யோசேப்பினுடைய சாட்சியாக உங்களுக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனும் அது எல்லா ஜனங்களுக்கும் நன்மையாக முடிய பண்ணினார். இன்னைக்கு தீமைகள், பாடுகள், பிரச்சனைகள், விரோதங்கள், பற்பல விதமான வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது ஆண்டவரோடு உங்களுடைய ஐக்கியம் எவ்வளவு எப்படி இருக்கு? குமாரனோடு ஐக்கியமாக இருப்பதற்கு உன்னை அழைத்திருக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பாடுகளுக்கு ஊடாக கடந்து போகிறார். நமக்கு முன்னாக தன்னுடைய அழைப்புகளை வைத்துக் கொண்டு இன்னைக்கு பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், தேவை, கற்பன விதமான பயங்கள் வரும்போது யாருடைய ஐக்கியத்தை விடுகிறார்? பாடுகள், சில பிரச்சனைகள் வரும்போது யாரை விட்டுறாரு? நீங்க நிறைய பேர் யாரும் விட்டுறாரு. எனக்கு என்ன செய்தாருன்னு கேட்கிறாங்க. அவர் என்ன செய்யல, ஆனா அவர் சொன்னதுதான் யார் செய்யல, நாம செய்யாத இருக்கிறோம். அவர் நமக்காக எல்லாத்தையும் செய்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஐக்கியங்களிலே நாம் ஐக்கியம் பெறுவோம். பாடுகளின் மூலமாக உண்டாகும் ஐக்கியத்தில் கலந்தடைவோம். சகலத்தை நமக்கு நம்பிக்கையாக அவர் விரும்பி அணிவு கொடுத்து சீக்கிரமா இறங்கி வந்தீரே, அஸ்தரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே, அஸ்தரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, வாரும் ஐயா நல்லவரே, உம்மையாலே
செம்மின் மத்தியில் சீரகலையும் சீரில் கற்பனையின் வெடிப்பில் நிரம்பி வந்தீரே பாரும் ஐயா கொடுக்கப்பட்ட காலைக்கு இந்த ஆசீர்வதித்து பெருகப்படுகிறார் அப்படியா செய்யப்படுகிறது உற்சாகமாக கொடுக்கப்பட்ட பிரியமாக இருக்கிறது அவர்களை உற்சாகத்தை கொடுத்த ஒவ்வொருவரையும் கத்தாவை தொழில் பிரயாசங்களை ஆசீர்வதித்து தொழில்களை கத்தாவை ஆசீர்வதித்து அப்புறம் சீமானாய் அந்த எழுச்சியாக அப்படியாய் கற்ற செய்யப்படுவதற்காக ஸ்தோத்திரம் இயேசு நாமத்தில் கொள்வதை நல்ல பிதாவே ஆமென். ஆத்மாவே நீங்கள் சொன்ன நாமத்தை ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் அனைவரோடும் பரிசுத்தவான்களோடும் வந்திருக்கிற அனைவர் குடும்பங்களோடும் எந்த நீடிச்சென்று Haleluya. Ada seperti sebelum tak berlama ya, aku juga nanya